இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்விழாவினை கண்டுகளிப்பதற்காக இங்கு விசேட அதிதியாக வருகை தந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய அசாம் மௌலவி அவர்களுக்கும் எமது பிரதேசத்தில் அமையப்பெற்றுள்ள பள்ளிவாயல்களில் இமாம்களாக கடமை புரியும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களுக்கும் அதேபோன்று இங்கு வருகை தந்த எமது பிரதேசங்களில் எமது ஊரின் நிர்வாக சபை தலைவர் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் மகளிர் சங்க உறுப்பினர்களுக்கும் இளைஞர் சங்க உறுப்பினர்களுக்கும் ஜனாசா சங்க உறுப்பினர்களுக்கும் சங்கத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இவ்விழாவினை கண்டு மகிழ்வதற்காக சமூகம் தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் உமர் மதரசா மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் இவ்விழாவினை அலங்கரித்து எம்மை மகிழ செய்த சிறார்களுக்கும் இவ்விழாவினை ஏற்பாடு செய்து மாணவர்களை சிறந்த முறையில் வழிநடாத்திய உமர் மதரசாவின் கண்ணியத்துக்குரிய முஹல்லிமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த மதரசாவின் வளர்ச்சியை பற்றி இந்த இடத்தில் கூறுவது மிகவும் பொருத்தமானது என நான் நினைக்கிறேன். எமது போகாகபுர மண்ணில் தோற்றம் பெற்ற உமர் மதரசா தொடக்கம் பெற்ற 2 வருடங்கள் ஆகின்றது. அதன் வளர்ச்சி எண்ணும் போது எமது பிள்ளைகளின் மாற்றமானது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமே. ஏனென்றால் வீட்டில் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் மார்க்கத்தை ஒட்டியதாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, 20 மாணவர்களுடன் தொடங்கிய இந்த உமர் மதரசா தற்போது 40 மாணவர்களை அதிகரித்து சிறந்த ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது. எனவே இந்த மதரசாவின் எந்த பிள்ளைகளும் என் கண்ணினூடாக நான் காணவில்லை. இருப்பினும் சில விடயங்களை கூறலாம் என நினைக்கின்றேன். மாணவர்கள் சந்தர்ப்ப துவாக்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மொழிய வேண்டும் என்பது எனது அவாவாக காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தை செய்துபடி நான் முஹல்லிமாவிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த உமர் மதரசா இன்னும் இந்த ஊரில் பல சாதனைகளை படைத்து இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம்.